ஒரு முயல் மரத்துல இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட ரொம்பவே ஆசை. ஆனா அந்த மாம்பழம் முயல் பறிக்க முடியாத உயரத்துல இருக்கு. இதனால ரொம்ப சோகமான முயலும் எப்படி இருந்தாலும் அந்த மாம்பழம் கீழே தான் விழும், அப்ப அந்த மாம்பழத்தை நம்ம சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போகுது. அடுத்த நாளும் அந்த முயல் பாக்குது, அந்த மாம்பழம் கீழே விழவே இல்லை, திரும்பவும் போயிடுது. அப்போ ஒரு எலி அந்த மாம்பழத்தை பார்த்துட்டு, மாம்பழம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே, ஆனா அது ரொம்ப உயரத்துல இருக்கு, நம்ம எப்படி அந்த மாம்பழத்தை பறிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த எலியும் சின்ன சின்ன மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு அதை அடுக்கி அது மேலே ஏறி அந்த உயரமா இருக்கிற மாம்பழத்தை பறிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுது. இதை பார்த்த அந்த முயலும் ரொம்ப சோகமா அந்த எலிக்கிட்ட போயிட்டு, நான் 3 நாளா வந்து போறேன், இந்த மாம்பழம் கீழே விழும், நம்ம இந்த மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடலான்னு, கடைசியில நீ இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கல அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த எலி சொல்லுது, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கு விதியாவே நமக்கு வாய்ப்பு தரும்னு நினைச்சு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில உன்ன மாதிரி ஏமாந்து போய் தான் நிக்கணும். நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கான வாய்ப்பை நம்ம தான் உருவாக்க கத்துக்கணும். ஏன்னா விதியை நம்பி ஏமாந்தவன் கூட இங்க இருக்கான், ஆனா தன்னை நம்பி முயற்சி பண்றவன் தான் ஆசைப்பட்ட விஷயத்துல தோத்து போனதா சரித்திரமே இல்லைன்றத நீ இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.